ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் சங்கரா மீன் எப்படி வறுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இது மேலே வந்து பிளார்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் நான் எடுத்துருக்கிறேன். காரம் மிளகாய் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி, 1 கரண்டி பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லெமன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். 1/2 லெமன் எடுத்து மீன் வந்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லெமன் எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பெசரி நல்லா நம்ம வந்து 1/2 அன் ஹவருக்கு வந்து நம்ம வச்சுக்கணும்னா தான் அந்த மசாலாஸ்லாம் நல்லா ஊறி அதில் வந்து நல்லா நமக்கு வரும். நம்ம எல்லா இடத்தையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே எல்லாம் படும்போது தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது கடல் மீன்ன்றதுனால இது வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீன் வந்து நம்ம பாலூட்டும் தாய்மார்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து இதில் வந்து இதை வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது. இதில் பாதரசம் வந்து இதில் வந்து லைட்டாக இருக்குது. அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு பிரசவ காலத்தில் இது வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருக்குன்றதுனால இதை வந்து அடிக்கடிக்க எடுத்துக்கூடாது. இந்த இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் கடாயில் வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றியாச்சு. அது வந்து நல்லா காஞ்சி வந்தவுடனே நம்ம வந்து 1 பை 1 வந்து மீனை வந்து எடுத்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு லைட்டாக திருப்பலாம். இது ரொம்ப வெந்துடும், நல்லா விண்டு வந்த மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப வந்து சிம்மில் வச்சு 1 பை 1 வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இதில் லெமன் புழிஞ்சதுனால நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடச்சிருக்குது. இது ரசம் சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இது வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஆபத்து இல்லை. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.